இந்த சைனால இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. அந்த குடும்பத்துல ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஊர்ல தமிழ் பேசுற ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. இந்த விஷயம் சைனீஸான அவங்க அம்மாக்கு தெரியாது. தன்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பொண்ணை ஒரு நாள் இவன் வீட்டுக்கும் கூட்டிட்டு வர, ஏதோ ஃப்ரெண்டு தான் போல இருக்குன்ற மாதிரி அந்த அம்மாவும் கேஷுவலா விட்டுட. ஆனா ராத்திரி அவங்க பார்க்க கூடாத பல சம்பவங்களை பாக்குறாங்க. அப்பதான் உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த நேரத்துல அந்த தாய் ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நம்ம ஊரு பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வித்தியாசமான கதை காலத்துல இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. சோ எல்லாருக்குமே வணக்கம். மழை காலத்துல எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம மாடர்ன் லவ் மும்பை அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் என்னோட வாய்ஸ் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்கள். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சைனாக்காரங்களை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட குலதெய்வ சாமி முன்னாடி வந்து ஒரு கத்திய வச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த நாக்கால தமிழ் பேசவே மாட்டேன், நான் தமிழ் பேசினதுனால தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கப்புறம் நான் சைனீஸ் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றத உள்ள போய் பார்த்துடலாம். இந்த சமையல்னு வந்துட்டா இந்த சைனாக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க நம்ம சின் அப்படின்ற இந்த லேடி நம்ம பட்டைய கலப்புற மாதிரி சமைப்பாங்க. அப்படி சமைச்சு அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஹோட்டல் அவங்க வீட்டை ஒட்டியே வச்சிருக்காங்க. அப்படி ஒரு டைம்ல தான் ஒரு பயங்கரமான புயல் வருது. அந்த புயல் வர சமயத்துல இவங்களுடைய ஹோட்டலை திறக்க முடியாம இவங்க வீட்லயே கொஞ்சம் ரெஸ்டிங்ல இருக்க, அவங்களோட பையன், அதாவது நம்ம படத்துடைய ஹீரோ, அவரு ஒரு சைனீஸ் தாங்க. அவரு தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்க சிட்டில ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாங்க. இவங்களோட உதவியோட நம்மளால சிட்டிலேயே ஒரு பெரிய ஹோட்டலை ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்தி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணுமே, ஓ அம்மா நீங்க இப்படி சமைங்க அப்படி சமைங்கன்ற மாதிரி அவங்களுக்கு தமிழ் பேசினா புரியுங்க. அவங்கள சமைக்கவும் வைக்க அதை எல்லாத்தையும் வீடியோவும் எடுக்கிறாங்க. அப்படி அவங்க சமைச்சதை எல்லாத்தையும் இவங்க ரவுண்டா உட்காந்து சாப்பிட, அப்பதான் இந்த ஹோட்டலுடைய ஒரு பயங்கரமான வரலாற அந்த சின் அப்படின்ற லேடி சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த ஹோட்டல் எங்களுடையதா தான் இருந்தது. நாங்க பார்க்கறதுக்கு தான் சைனீஸ், இந்த நாடு தான் எங்களுடைய நாடு. அந்த காலத்துல எங்களோட கொள்ளு தாத்தா கிட்ட ராத்திரி 12 மணிக்கு ஒரு வெள்ளக்காரி குடிச்சிட்டு ரொம்ப பசிக்குது, உடனே எனக்கு எதுனா சமைச்சு கொடுன்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப அவரு கிட்ட ஒரே ஒரு பீர் பாட்டில் மட்டும் தான் இருந்தது. அது ஒரு ஸ்வீட் பியர். வெள்ளக்காரங்க எங்க நம்மள எதனா பண்ணிட போறாங்கன்ற ஒரு பயத்துல அந்த பியர் பாட்டில வச்சு, அதுக்குள்ள இருக்கிற பியரை வச்சு இவரு ஒரு சூப் சமைச்சாரு. அதுதான் ஸ்வீட் கார்ன் சூப். அப்படி இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை எங்க ஹோட்டல்ல இருந்தா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய பழைய போட்டோஸ், அவங்க சமைச்ச வரலாறுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த சின்னோட பையன், நம்ம ஹீரோக்கு நல்லா பாட்டு பாட வருமா. சின்ன வயசுல இருந்தே அவன் நிறைய பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தாலும் பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கிறதுனால, அதுவும் பல் டாக்டர் அப்படின்றதுனால அவன் டாக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ இவங்க வீட்லயே ஒரு மர்மமான இடம் இருக்குங்க. இது என்ன இடம் ஆண்டி அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த மேகாவும் கேட்க, ஓ இதுதான் எங்களோட குலதெய்வம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வந்தா ஒரு பவர் வரும். இந்த 2 கற்கள் இருக்குல்ல, இந்த 2 கற்களையும் மேல தூக்கி போட்டுட்டு மனசுல எதனா நீ நினைச்சுக்கணும். அப்படி கீழே விழுற சமயத்துல இந்த 2 கல்லும் திரும்பி இருந்தா நீ நினைச்ச எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன சொல்ல, இப்ப நம்ம மேகாவும், ஓ பேஷா நினைச்சுக்கலாமே, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிப்பனா இல்லையான்ற மாதிரி நினைச்சுக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்ல, இந்த வார்த்தை கேட்டதும் பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வெக்கம் மாதிரி வருதுங்க. இதையுமே இந்த இடத்துல இந்த ஹீரோவுடைய அம்மா சின்ன கவனிக்கிறாங்க. இவ பேசினதுக்கு எதுக்கு நம்ம பையன் வெக்கப்படுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க சமைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை எல்லாமே சாப்பிடலான்னு சொல்லி இவங்களும் அந்த இடத்துல ரவுண்டா உக்கார, ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா ரொம்ப பசிக்குது, என் சமையல் நல்லா இருக்கு, வாசனை நல்லா இருக்குன்ற மாதிரி பாராட்டி தள்ளன சூப்புலாம் குடிச்சியேமா, என் சமையலோடைய ஸ்பெஷலே இந்த டிஷஸ் தான், எல்லாமே சைனீஸ் டிஷஸ், ஏன் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி கேட்க, அங்க ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ, அவளுக்கு கார்லிக் பிடிக்காதுமா, அதனால தான் சாப்பிட மாட்டா, எல்லாத்தையும் கார்லிக் சேர்த்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நம்ம அங்க கேட்டதுக்கு இவன் பதில் சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தேகம். சரி ஓகே, ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் மட்டும் தாங்க இருக்கு. இந்த கத்திரிக்காய் வச்சே ஒரு சைனீஸ் டிஷ்ஷை ரெடி பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான டிஷ்ஷை ரெடி பண்றாங்க. அப்படியே வாசனை மணக்குதுங்க. அந்த டிஷ்ஷோடைய பேரு ஸ்டிர் ஃப்ரைட் எக் பிளான்ட் அப்படின்னு சொல்ல, இப்ப மூக்கு முட்டை நம்ம ஹீரோயினும் அதை சாப்பிட, அப்பதான்
அப்பதான் இந்த அம்மாக்கு ஒரு சந்தேகம். ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவும் ஆண்டி, ஆக்சுவலி உங்க பையன் இருக்கானே, அவன் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறான். ஐ மீன் எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல. என்னமா சொல்ற? அப்படியா? ஆமா, ஒரு நாள் என்னோட பல்ல செக் பண்ணலான்னு போனேன். அப்படி செக் பண்ணிக்கிட்டும் இருந்தேன். அப்ப திடீர்னு வலி ஏற்பட்டுருச்சு. நான் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். உடனே என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இவன் தான் அந்த இடத்துல ஒரு சூப்பரான பாட்டு பாடினான். ஐயா ஆண்டி, உங்க பையனோட வாய்ஸ் நீங்க கேட்கணுமே, அவ்வளோ இனிமையா இருக்கும். கொஞ்ச நேரத்துல எஸ்பிபியே அந்த இடத்துல பாடின மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்படிதான் ஆண்டி எங்களோட முதல் சந்திப்பே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது நம்ம பையனை ரொம்ப வர்ணிக்கலாலே, ஒருவேளை 2 பேருக்கும் எதனா இருக்குமோ, மறைச்சிட்டு இங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்களோ, சிச்சி இருக்காது இருக்காது அப்படின்னு அவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு, சரிம்மா சாப்பிட்டல அப்படியே மெல்ல வீட்டுக்கு கிளம்பு, ராத்திரி மணி 10 ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் பாத்திரத்தான் எடுத்துக்கிட்டு மெல்ல கிச்சனுக்கு இந்த சாமா தொலைக்கிற இடத்துக்கு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்டமே மேகா, டேய் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கினா எப்படி இருக்கும், உங்க அம்மா பர்மிஷன் கொடுப்பாங்களான்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாதுப்பா நீ கேளு அப்படின்ற மாதிரி மேகா கிட்ட அவரு சொல்ல, இப்ப அந்த இடத்துல ஆன்டி அப்படின்ற ஒரு சவுண்ட் கேக்குது. சொல்லுமா, மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க இருந்து என் வீட்டுக்கு போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனோம், நான் ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகவா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த சின்னோடைய மூஞ்சி பயங்கரமா மாறுதுங்க. செரிக்கி இங்க இருந்து கிளம்ப மாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு, இங்கேயே தங்கமா, என் ரூம்ல ஒரு பெட் இருக்கு அங்க படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு ஒரு வெறுப்போட இப்ப அந்த சாமாவை தொலைக்க ராத்திரி ஆகுதுங்க. இந்த சின் சந்தேகத்தாலேயே தூங்க முடியாம தவிக்கிறாங்க. சரி கண்ணை திறந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்து பெட்ல பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இருந்த அந்த மேகாவை காணோம். கொய்யால என்னடா ஆளை காணோம்னு சொல்லி அந்த ராத்திரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி அப்படியே தேடி போனா அங்க அவங்க பையனுடைய ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது ராத்திரியில ஒரு சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ரூம் கதவுலையும் லைட்டா எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா இந்த பையப்புள்ள ராத்திரியெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அதை அந்த பொண்ணு ரசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சின் கன்ஃபார்ம் பண்றாங்க, நம்ம பையனை இந்த மேகா பொண்ணு காதலிக்கிறான்ட்டு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்கன்ற மாதிரியும். இப்ப ராத்திரி அதை போய் தடுத்து நிப்பாட்டவும் முடியாது. வேற வழி இல்லாம இவங்களும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்ப்பாரு. சோ அப்படி அவரு கூடவே நான் வீட்டுக்கு கிளம்புறதா நம்ம ஹீரோயின் மேகாவும் சொல்றதுனால இப்ப இவங்க 2 பேருமே சிட்டிக்கு கிளம்ப, ஆனா தான் பையனை கிளம்புறதுக்கு முன்னாடி தனியா கூட்டிட்டு வந்து இந்த சின்னுமே உங்களுக்கு நடுவுல என்ன போய்கிட்டு இருக்குன்னு நேற்று ராத்திரியே பாத்துட்டேன். இங்க பாரு, முட்டையை வச்சு மண்டையிலே தட்டி போடுவேன். ஒழுங்கு மரியாதையா அந்த சூனியக்காரியை இங்க இருந்து போக சொல்லு. மூல செலவை செஞ்சு உன்னை மயக்க பாக்குறா. உன்னோட மாமா பொண்ணு சைனாக்காரி, அவளையே உனக்கு பேசி முடிச்சு வச்சிருக்கேன். மாவளை நீ அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையன், பல்ல பேத்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பல் டாக்டரையே அவங்க அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா, நம்ம ஹீரோ இன்னும் அவங்க அம்மா கிட்ட பல் டாக்டர்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க. அவர் டாக்டர் தொழிலெல்லாம் விட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. அவர் இப்போ ஒரு ரீ ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இந்த கோரஸ் பாடகர்ல ஒருத்தரா இவர் இப்படின்னா ஒரு நல்ல பாடகர் ஆயிடணும்னு சொல்லி அந்த பாட்டு பாடுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க. ஏன்னா சிட்டியில தங்கிதான் இந்த வேலையை பாக்குறாரு. அப்படி ஒரு நாள் இவர் சிட்டியில அந்த கோரஸ்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கும் வர, அப்படி இவரோட அபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்க அம்மா ஒரு சர்ப்ரைஸான என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்தையே இந்த ஹீரோ கிங்கினி மிங்கினி அப்படின்ற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, என்னடா ஒரு பேண்ட் கூட போட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ஒரு பேண்ட் போட சொல்ல, அப்பதான் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெறும் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. டேய் எனக்கு ஒரு காஃபி குடுறா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் இந்த பொண்ணு என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னடா நடந்தது உங்களுக்கு நடுவுலன்ற மாதிரி இங்க ஹீரோவுடைய அம்மா பதறி போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் டக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண, வெளியே போடி இங்க இருந்து வெளியே போடி, இந்த சூனியக்காரி கூட பழகாதன்னு அப்பவே சொன்ன, நீ கேட்கவே இல்ல, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க அம்மா அந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாண்டு வெளியே போகணும் சொல்ல, ஆனா ஹீரோயினும் என்னால போக முடியாது ஆண்டி, ஏன்னா இது என்னோட அபார்ட்மெண்ட், ஆக்சுவலி நீங்க தான் கிளம்பணும், ஏன்னா உங்க புள்ள தான் என் அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து என் கூட தங்கிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துல அந்த சின்னமே பயங்கர கோவப்பட்டு அந்த இடத்தை விட்டும் வேகமா வெளியேறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்திருக்குங்க. போற வேலையில தன்னோட பையன் இந்த பல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கல, அவன் இந்த சிங்கிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியும் தெரிஞ்சு இன்னும் மனசுடைஞ்சு போறாங்க. அதனால தான் அவங்க குலதெய்வம் முன்னாடி வந்து எல்லாரு மேலேயும் பாசம் வச்சு வீட்டுல சேர்க்கறதுனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் நான் தமிழே பேச போறது இல்ல, இதுக்கப்புறம் நான் என்னோட லாங்குவேஜ் சைனீஸ் மட்டும் தான் பேச போறேன் அப்படின்னு அந்த இடத்துல தான் சைனீஸ் பேச போறதா முடிவு பண்ணி இப்படி ஒரு சபதத்தை எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு கலவரத்துல தான் நம்ம ஹீரோ அவங்களோட அம்மா வீட்டுக்கு வர, அம்மாவை எப்படின்னா சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனா அம்மா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. உன்னோட ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, டாக்டர் வேலையே விட்டுட்டு கூத்தாடி ஆக போறியான்னு சொல்லி கண்டபடி பேசுறாங்க. அப்படி ஒரு நாள் தான் இவருக்கும் கோரஸ்ல பாடி பாடி ரொம்ப டயர்டாகி ஒரு நாள் ஸ்டூடியோல இந்த மைக்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்க, அப்பதான் இந்த அனுராக் கஷ்யப் இருக்காருல டைரக்டர், அவரு அந்த ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காரு.
அவர் படத்துக்கு ஏதோ பாட்டு வேணுமா போல இருக்கு. அங்க இருக்கிற மியூசிக் டைரக்டரையும் சிங்கர் வந்துட்டாரான்ற மாதிரி கேட்க, சாரி சார், சிங்கருக்கு உடம்பு சரியில்லையா, இந்த வார கடைசியில தான் அந்த பாட்டு ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், உங்களுக்கு இன்னைக்கு பாட்டு கிடைக்காதுன்ற மாதிரி அந்த மியூசிக் டைரக்டரும் சொல்ல, இப்ப இந்த அனுராக் கஷ்யப்புக்கு ஒரு பயங்கர கோவம் வருதுங்க. டேய், நாளைக்கு நான் ஷூட்டிங் வச்சிருக்கேன்டா, இன்னைக்கே பாட்டு ரெடி ஆகலனா நான் எப்படி ஷூட்டிங் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு அவருக்கு வேற மூச்சா முட்டிக்குது போல இருக்கு. நேரா பாத்ரூமுக்கு போறாரு. அப்படி அந்த பாத்ரூமுக்கு வந்து அது வரைக்கும் கோரஸ் பாடகரா இருந்த நம்ம ஹீரோ அனுராக் கஷ்யப் முன்னாடியே வந்து ஒரு பாடலை பாடி காமிக்க, அடே இந்த பையன் நல்லா பாடுறானே அப்படின்ற மாதிரி அந்த பாத்ரூம்ல தான் நம்ம அனுராக் கஷ்யப்புக்கு ஒரு ஒலி தெரியுது. அப்படி அவருக்கு தெரிஞ்ச ஒலி இந்த ஊருக்கே தெரியணும்னு சொல்லி இப்ப அந்த ஸ்டூடியோல நம்ம ஹீரோவையும் பாட வைக்கிறாரு. சோ அது மூலியமா தாங்க இப்ப நம்ம ஹீரோ ஒரு பாடகரா மாறுறாரு. இப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த நேரா தன்னுடைய காதலி மேகா கிட்டையும் வந்து சொல்ல, மேகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் காலங்கள் ஓட நம்ம ஹீரோ மேகா கூடயே வாழ்ந்து வாழ்ந்து அவங்க காதலியோடைய பிளாட்ல தானே ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற ஒரு கணவர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதனால நாளிலவுல கொஞ்சம் மரியாதையை இழக்கிற மாதிரியும், நீ இங்க தாண்டா தங்குற அப்படின்றத குட்டி காமிச்சு நம்ம மேகா பேசுற மாதிரியும், அதுல பல அவமானங்கள் சந்திக்கிற மாதிரியும்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க அம்மாவோட அருமையும் நம்ம ஹீரோக்கு புரியுது. இங்க நம்ம பையன் இல்லாததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சின்னுக்குமே அவங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டெல்லாம் பாடி இந்த ஆல்பம் சாங் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க, அதெல்லாம் கொஞ்சம் பெருமையோட பார்க்க அவங்களும் பையனை கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வருதுங்க. அதை பாக்குறப்போ திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கத்திரிக்காய் பொரியல் இருக்கு. அங்க நம்ம ஹீரோக்கு தெரியுது இது நம்ம அம்மா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. அம்மா நம்மளுடைய ஜாபை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம கனவையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம காதலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்தோட அவர் அந்த இடத்துல குஷியாக. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோடையும் தான் காதலியோடையும் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் ஒரு சிங்கரா இருக்கிற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு, தமிழ்ல இருக்குங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.